அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அம்மா பாத். கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் நம்முடைய அக்ஸா மஸ்ஜிதில் இந்த ரமலான் மாதம் முழுவதும் லுஹர் தொழுகைக்கு பிறகு உலக மக்கள் அனைவருக்கும் நேர் வழிகாட்டியாக அல்லாஹ் இறக்கி அருளி இருக்கிற இந்த அல் குர்ஆன் உண்மையான உலக பொதுமறையாக இருக்கிறது என்று ஆதாரபூர்வமாக அல் குர்ஆனிலிருந்து எடுத்து சொல்லி வருகிறோம். ஒருபுறம் இந்த உலக மக்களுக்காக அல்லாஹ் உண்மையாக இறக்கி அருளிய அல் குர்ஆன், இன்னொரு புறம் மனிதர்கள் உண்மையையும் பொய்யையும் கலந்து எழுதி வைத்து கொண்டு பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் இன்னும் உயர்ந்த நூலகங்களிலும் வைத்துக்கொண்டு அதன் பக்கம் மற்ற மக்களை அழைத்து கொண்டிருக்கிறார்கள். நாமும் அழைத்து கொண்டு இருக்கிறோம். இந்த அழைத்து கொண்டு இருக்கும் பொழுது ரிசல்ட் என்னென்று சொன்னால், இந்த மனிதர்களால் எழுதிய அந்த புத்தகத்தின் மூலமாக அதிகமாக பாதிப்புகளை ஏற்படுத்த முடியவில்லை. சமத்துவம் என்று சொன்னார்கள், சமத்துவத்தை ஏற்படுத்த முடியவில்லை. சமத்துவம் என்று பெரிய பெரிய அந்த புத்திசாலிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் லட்சக்கணக்கான புத்தகங்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். கடந்த கால வரலாறுகளில் வழிபாட்டு தலங்களில் கூட சமத்துவத்தை அவர்களால் ஏற்படுத்த முடியவில்லை. பெண்களுக்கு சுதந்திரம் என்றார்கள். இன்றைக்கு பெண்கள் பாடாய்ப்படுகிறார்கள். 10 ரூபாய் சோப்பு விற்கிறதுக்கு கூட பெண்களோட ஃபோட்டோ தேவைப்படுகிற அளவுக்கு சுதந்திரம் பறிபோய் இருக்கிறது. ஆனால் சொல்கிறார்கள், நாங்கள் பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்கிறோம் என்கிறார்கள். இப்படி எல்லை ஆய்வு செய்து பார்த்தாலும் சட்டத்தை எழுதி வைத்தார்கள். அந்த சட்டத்தின் மூலமாக குற்றங்கள் குறைந்த பாடு இல்லை. நாளொரு மேனியும் பொழுதொரு ஒன்றமாக குற்றங்கள் பெருகி கொண்டு தான் இருக்கிறது. எந்த சட்டத்தை அவங்க எழுதி வைத்தாலும் சரி, மனிதர்கள் எழுதிய சட்டங்கள் எல்லாம் குறையுடையது என்பதற்கு அவர்களே சாட்சியாக இருக்கிறார்கள். ஆனால் வல்ல ரஹ்மான் இறக்கி அருளிய இந்த அல் குர்ஆனில் இருக்கின்ற சமத்துவம், சட்டத்திட்டங்கள், பெண் உரிமை, இன்னும் சொல்லிக்கொண்டே போகின்ற அளவிற்கு மனிதனுக்கு தேவையான அனைத்து சட்டங்களையும் உள்ளடக்கியதாக அல்லாஹ் இறக்கி அருளிய இந்த அல் குர்ஆனுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு சமுதாயத்தையே மாற்றி அல்லாஹ் காமித்திருக்கிறான் உலகத்துக்கு. வரலாறு சொல்லுகிறது, நம்ம சும்மா சொந்தமாலாம் சொல்லலை. நேற்று பார்த்தோம் இல்லையா, ஒன்றுமே தெரியாது இருந்த ஒரு மனிதருக்கு எல்லாவற்றையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்து ஒன்றுமே தெரியாத சமுதாயத்துக்கு அனுப்பி அவர்களை தலைகீழாக மாற்றி உலகத்திலேயே அவர்கள் போன்ற ஒரு மனிதர்கள் இல்லை என்ற அளவிற்கு அல்லாஹ் சரித்திரம் படைத்து வைத்திருக்கிறான். கொஞ்சம் குறைஞ்ச காலத்திலேயே, ரொம்ப நாளெலாம் கிடையாது, வெறும் 23 ஆண்டு காலத்தை ஒரு முயற்சியிலேயே 611 கிபி 611லேருந்து 23 கூட்டிங்க, கிட்டத்தட்ட ஒரு 35க்குள்ளே கிபி 635க்குள்ளே 23 ஆண்டுகால போராட்டத்திலேயே ஒன்றுமே தெரியாத வழிகேட்டின் உச்சத்தில் இருந்த அந்த மனிதர்களை மிகச்சிறந்த மனிதர்களாக அல்லாஹ் ஆக்கி காண்பித்திருக்கிறான். எதுக்கு காண்பித்தான்? இதுதான் உலக மக்கள் அனைவருக்கும் உதாரணம். அவர்கள்லாம் என்ன உதாரணம்? நீங்களும் இந்த அல் குர்ஆனை அதை படித்து பார்த்து சிந்திப்பீர்கள் என்று சொன்னால் நீங்களும் மாறிவிடலாம் அப்படின்னு அர்த்தம். நம்ம எல்லாரையும் பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான். அதுக்கு பிறகு சொல்லிட்டு, இது தனிப்பட்ட ஒரு சமுதாயத்திற்கோ ஒரு மதத்திற்கோ சொந்தமானது கிடையாது. இந்த குர்ஆன் என்னால் படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களுக்குமானது. அதனால் எல்லாருமே இதை வாசிக்க வேண்டும் என்று சொல்லி 15 நூற்றாண்டுகளாக கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய வழிமுறை அல்லாஹ் கொடுத்து இன்றைக்கு இந்த நூற்றாண்டில் தான், குறிப்பாக 21ஆம் நூற்றாண்டில் தான் உலகத்தில் மக்கள் பேசுகிற அந்த மொழியில் இந்த குர்ஆன் எல்லோரும் படிக்கும் விதமாக ஈஸியாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதை படிக்கும் பொழுது தான் விளங்கும் நம்ம சொல்கிற கருத்தெல்லாம். நம்ம உள்ளே இறங்கி படிக்கும்போது தான் ஆமாம் இது சரியாக தான் இருக்குது. வழிபாட்டு தலங்களில் சமத்துவத்தை இந்த குர்ஆன் வந்த பிறகு மாற்றி இருக்கிறது. சட்டங்களை இதை பின்பற்றும் பொழுது சரியான சட்டமாக இருக்கிறது. குற்றம் செய்தவர்களுக்கு தண்டனை கொடுக்க சொல்லி அல்லாஹ் எப்படி சொல்லுகிறானோ அப்படி அந்த தண்டனை கொடுத்து விட்டால் குற்றம் குறைந்து விடும் போன்றவைகள் எல்லாம் குர்ஆன் மூலமாகத்தான் மனிதர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான்.
ஆனால் இவர்கள் குற்றத்தை குறைக்க வேண்டும் என்று சொன்னார்கள், நிறைந்து கொண்டு தான் இருக்கிறது. இன்றைக்கு கணக்கெடுப்பு சொல்லுகிறது, குற்றவாளிகளுக்கு செலவு செய்கிற அந்த தொகை இருக்குல்ல, அந்த தொகை தான் இன்றைக்கு பொருளாதாரத்திலே அதிகமாக செலவு செய்யப்படுகிறது. இன்றைக்கு இந்திய மட்டும் இல்லை, உலக அளவில் குற்றம் செய்பவர்களுக்கு குற்றவாளிகள் என்று உள்ளே அடைத்து வைத்துவிட்டு அவர்களுக்கு செலவு செய்வதற்காக செலவு அளிக்கப்படுகிற அந்த செலவு தொகை இருக்குல்ல, அதுதான் உற்பத்தியிலே 35% போகுது இன்றைக்கு. ஆனால் அல்லாஹ்வுக்கு சுமந்தர நிமிஷத்தில் காலி பண்ணி விட்டுருவான் குற்றவாளிகளை. ஒரே நிமிஷம்தான் அந்த குற்றத்துக்கான தண்டனையை கொடுக்கும் பொழுது அந்த குற்றமே இல்லாமல் ஆக்கி விடுவான் அல்லாஹ். அதனால தான் இன்றைக்கு குற்றங்களுக்கான தண்டனையை கொடுக்கும் பொழுது அல்லாஹ் சொன்ன மாதிரி கொடுக்கும்போது சில நாடுகளில் குற்றங்களே குறைவாக, ரொம்ப குறைவாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இந்த போன வருட கணக்கெடுப்பு சொல்லுகிறது என்னண்டு, சவுதி அரேபியாவில் போன வருடம் அந்த குற்றங்கள், பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் வெறும் 6 குற்றங்கள் தான் நடைபெற்றிருக்குது. வெறும் 6 குற்றங்கள் உலக அளவில். அதற்கான தண்டனை கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பயப்படுறாங்க. மற்ற அமெரிக்கா போன்ற அந்த ஐரோப்பிய கண்ணை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 10,000க்கு மேலே குற்றங்கள் நடைபெறுகிறது. தண்டனை கிடையாது, கொடுக்க சொன்ன தண்டனை கொடுக்கல. இதனால் அந்த 10,000 குற்றவாளிகளுக்கு செலவு செய்யணுமில்ல, சாப்பாடு கொடுத்தாகணும், ரூம் கட்டியாகணும், அவங்க பாதுகாப்பு ஆளை போட்டாகணும், அதுக்கு பிறகு அவங்களுக்கான சம்பளம், இப்படிலாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது பொருளாதாரத்தில் 35% உலக அளவில் இன்றைக்கு செலவிடப்படுகிறது குற்றவாளிகளுக்காக. இது ஒரு சாம்பிள் தான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித குலத்திற்கு குர்ஆன் மூலமாக பல விஷயங்களை இறக்கி அதை படித்து பார்த்துட்டு நீங்கள்லாம் மாறிக்கங்கன்னு சொல்லி அல்லாஹ் அழைப்பு விடுகிறான். அந்த அழைப்பைத்தான் நம்ம ஒவ்வொன்றாக பார்த்து வருகிறோம். நேற்று தினம் பார்த்தோம் இல்லையா? நேற்று பார்க்கும்போது முதல்ல அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தது என்ன, உலக மக்களுக்கு முதல்ல இறைவன்னா யாருன்னு முதல்ல கண்டுபிடிச்சிக்கோ. உன் இஷ்டத்துக்கெல்லாம் இறைவன் கிடையாது, நீ கற்பனை பண்ணுறதெல்லாம் இறைவன் கிடையாது, நீயா ஒன்று வச்சுக்கிட்டதெல்லாம் இறைவன் கிடையாது. ஒரு சாணியை எடுத்து மேலே ஒரு புல்லை வச்சுட்டா இறைவன்றான், கடவுள்ன்றான். ஒரு கல்லை வச்சு ஒரு பொட்டு வச்சுட்டா இறைவன்றான். கழுதைய குதிரையை மயிலை அப்புறம் எதெல்லாம் நினைக்கிறானோ, யானையை குதிரையை, சுப்ஹானல்லாஹ், எந்த அளவுக்கு தரம் தாழ்த்தி கொண்டு கடவுள் என்று சொல்லி அதை பரப்புறான் பாருங்கள். ஆனால் என்ன நடந்தது? ஒன்றுமே நடக்கலை. இறைவனை பற்றி தெரியாத காரணத்தினால மனித சமுதாயம் இன்றைக்கு வழிகேட்டின் உச்சத்தில் போகிறது. அந்த இறைவனை வைத்துத்தான் எல்லாம் சம்பாதிக்கிறான். இன்னைக்கு இந்த சாமியார்களும் இந்த யூத கிறிஸ்தவர்களும் அதற்காக டீமை ஏற்படுத்தி கொண்டு இன்றைக்கி மக்கள்கிட்ட இருக்கிற அறியாமையை பயன்படுத்தி தான் அவன் கோடி கோடியாக சம்பாதித்து வைத்திருக்கிறான். அதை பற்றி வரிசையாக நம்ம சொல்லுவோம் ஆதாரத்தோடு இன்ஷா அல்லாஹ். வருகின்ற நாட்களில் ஃபுல்லாக குர்ஆனில் அவர்களை பற்றி விரிவாக அல்லாஹ் எடுத்து கொடுக்குறான் ரசூலுல்லாஹ்வுக்கு. அதெல்லாம் நம்ம இன்ஷா அல்லாஹ் வரிசையாக பார்க்க இருக்கிறோம். அப்போ முதலாவதாக இந்த மனித சமுதாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய சப்ஜெக்டு அல்லாஹ் என்றால் யார் தான். அல்லாஹ் என்றால் யார், அதை தெரிஞ்சுக்கிட்டால் பாக்கி எல்லாமே சூப்பர் ஆகிடும். அதுக்காக தான் முதல் சப்ஜெக்டாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்ண்டா யாருன்னு நேற்று சொல்லிக் கொடுத்தான். என்ன சொன்னான்? அல்லாஹ் அவன் தான் 7 வானங்களை படைத்தவன், பூமியை படைத்தவன், அதில் இருக்கிற ஆட்சி அதிகாரத்துக்கு சொந்தக்காரன், அவனை விட வணக்கத்திற்கு தகுதியானவன் இவர் யாரும் கிடையாது. உங்களுக்கு அவன் தான் உயிரை கொடுத்திருக்கிறான், அவன் தான் மரணிக்க செய்யிருக்கிறான். அதற்கு பிறகு எல்லோருமே அங்கே அவரிடத்துல போக இருக்கிறீர்கள். இதெல்லாம் சொல்லி வரிசையாக சொன்னான்ல. அதுக்கப்புறம் அல்லாஹ் இறுதியாக சொன்னான், அதனால தான் இந்த விஷயத்தை உனக்கு நான் கொடுத்துருக்கேன். உனக்குமே ஒன்றும் தெரியாது, ஒன்றும் தெரியாத இருந்த உனக்கு இந்த கல்வியெல்லாம் நான் தான் கொடுக்குறேன். அதனால் இந்த விஷயத்தை நீ நல்லா கற்றுக்கொண்டு ஒன்றுமே தெரியாத ஆளுகளுக்கு போய் நீ சொல்லணும். சொன்னதன் மூலமாக அவங்க என்ன ஆனாங்க, அவங்க சூப்பராக ஆகிட்டாங்கன்னு சொல்லி நேற்று வசனம் வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம். திருப்பி அல்லாஹ் அழைக்கிறான். இன்றைய வசனத்தில் 2வது அத்தியாயம் 21 அல்லாஹ் அழைக்கிறான், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே. குர்ஆனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 பேர்களை அல்லாஹ் அழைத்து கொண்டே இருப்பான் அடிக்கடி. ஒன்று யார்? யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே. இன்னொன்று யா அய்யுஹல்லதீன ஆமனு, மனிதர்களாக இருந்தவர்கள் இந்த குர்ஆனை படித்ததன் மூலமாக நம்பிக்கை கொண்டு விட்டார்கள் என்று சொன்னால் ஆமனு என்ற தகுதிக்கு அவங்க வந்துடுவாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று அழைத்து சில சட்டங்களை எல்லாம் சொல்லுவாங்க. அதற்கு பிறகு யா அஹ்லல் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்டவர்களே. அவங்க யார்? 611க்கு முன்பாக வேதம் கொடுக்கப்பட்ட சமுதாயம் அது. அவர்களை அழைத்து அல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருப்பான், ஏன்ப்பா அப்படி மாற்றினீங்க வச்சிங்க அப்படின்னு சொல்லி. அதை நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு பிறகு யா அய்யுஹல் காஃபிரூன், நிராகரிப்பாளர்களே. இந்த 4 சப்ஜெக்ட் தான் குர்ஆனில் அழைத்து சொல்வதாக இருக்கும். இங்கே அழைத்து யாரை சொல்லுகிறான்? யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, ஊபுது ரப்பக்கும், உங்களை படைத்து வளர்த்து பரிபாலனம் செய்கிற அல்லாஹ்வை மாத்திரம்தான் நீங்கள் எல்லோரும் வணங்க வேண்டும். எல்லாரையும் பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்களே
உங்களை படைத்தவன் அவன். படைத்தல் என்ற அந்த பண்பு யாராலையும் செய்ய முடியாது. உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களும், கோடி மனிதர்களும் சேர்ந்து ஒரு படைப்பு வேணால், அந்த பிளாஸ்டிக் படைப்பு வேணால் படைக்கலாம். அவன் ரா மெட்டீரியல் வச்சு படைக்கலாம், உயிரை கொடுக்க முடியாது அவனால். அப்போ ரப்பக்கும் என்பது உயிரை படைத்தவன் அவன். உயிரை படைத்து உயிரை கொடுத்து உயிரோடு அவன் உலா வருகிற ஒரு படைப்பை அவனை தவிர யாரும் படைக்க முடியாது. அதை நான் தான் செய்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லதீ ஹலக்கக்கும், அவன் தான் உங்களை படைத்தான். வல்லதீனமின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களையும் அவன் தான் படைத்தான். உங்களையும் அவன் தான் படைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலேருந்து எடுத்து உலகம் அழிகின்ற வரை வரப்போகிற எல்லா மனிதர்களையும் அவன் தான் படைத்தான். லல்லக்கும் தத்தக்கும். இப்படி நீங்கள் நம்பிட்டீங்கன்னா, அல்லாஹ் சொல்கிறான் எல்லா மனுஷனையும் பார்த்து, என்னை படைத்தவன் அவன் தான் என்று நம்பிவிட்டால் நீங்கள் அவனுக்கு அஞ்சுவர்களாக ஆகிவிடலாம். அஞ்சுவதுனா என்ன? அவன் என்னை கண்காணித்து கொண்டிருக்கிறான், அவன் தான் என்னை அனுப்பியிருக்கிறான், அவன் தான் இந்த உலகத்தில் வாழ வைத்திருக்கிறான், அவனுக்கிட்ட தான் நான் போக போகிறேன் என்ற எண்ணம் வந்தால் போதும். இதுதான் தத்தக்கூணுங்கிறது. தத்தக்கூனுடைய அர்த்தம், யதார்த்த அர்த்தம் என்னண்டாக்கா, அவன் என்னை படைத்திருக்கிறான், அவன் என்னை வாழ வைத்திருக்கிறான், அவன் சொன்ன மாதிரி இங்கே வாழணும், திருப்பி அவன்கிட்ட போகணும். அப்போ அவன் சொன்ன மாதிரி எப்படி வாழ்கிறது, அது குர்ஆன் நல்லா சொல்லியிருக்கிறான். நான் எப்படி வாழ சொல்லணும் அப்படி வாழணும். சிம்பிள் தான், அது ரொம்ப பெரிய மேட்டர்லாம் கிடையாது. நம்ம தான் பெரிய விஷயம் எடுத்துக்கிறோம். அது அல்லாஹ் சொன்ன விஷயத்தை கேட்டுவிட்டால் இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லாமே ஈஸி தான். மனிதர்களுக்கு இலகுவைத்தான் நல்லா நாடுகிறான், கஷ்டத்தை நாடலை. ஆனால் அந்த என்ன சொன்னாங்கிறத பெரும்பாலான மனிதர்கள் விளங்கலை. இதுதான் காரணம். விளங்கலைன்னா என்ன காரணம்? அவங்க வேறு எதையோ வழங்கிட்டு உட்காந்துருக்கிறாங்க இந்த உலகத்தில். வேறு ஏதோ இசங்கள், வேறு ஏதோ விஷயங்கள், அவர்கள் கற்பனை செய்த விஷயங்கள், இவைகளெல்லாம் அவங்க வைத்துக்கொண்டு இயங்குகின்ற காரணத்தினால அல்லாஹ் சொன்ன வாழ்க்கை மாதிரி குர்ஆனுக்குள்ளே இருக்குது. அல்லாஹ் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்வது குர்ஆனுக்குள்ளே இருக்குது. அதன் பக்கம் திரும்பாத காரணத்தினால இவர்களுக்கு எல்லாமே கஷ்டமாகிறது. அந்த கஷ்டமாக இருக்கிற காரணத்தினால அல்லாஹ்வை பற்றியே தெரியாமல் அல்லாஹ் சொன்னபடி இப்போ வாழ்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் அல்லாஹ்வை பற்றி சொல்லுகிறாங்க. இந்த அல்லக்கும் தத்தக்கும், அவன் யார் தெரியுமா? திருப்பி அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். அல்லதி, அவன் யார் தெரியுமா? இன்னும் சொல்லப்போனால் குர்ஆனில் பாருங்கள், ஒரு ஆச்சரியமான விஷயம். 6000த்துக்கு மேற்பட்ட வசனங்கள் குர்ஆனில் இருக்குது. 23 ஆண்டுகள் இறக்கப்பட்ட வசனங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கப்பட்டது ரசூலுல்லாஹ்வுக்கு. அந்த 6000த்துக்கு மேற்பட்ட வசனங்களில் 1/3 பகுதி அல்லாஹ்வை பற்றி அல்லாஹ் சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறோம். எந்த பக்கத்தை திரும்பினாலும் சரி தான். குர்ஆன் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா எந்த பக்கத்தை திரும்பினாலும் 2 லைன் அல்ல 3 லைன் அல்லாஹ் பற்றி தான் இருக்கும். அப்போ 23 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 8 வருட காலங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் என்றால் யாருன்னு சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறான். குர்ஆன் முழுவதும் தான். எந்த பக்கத்து வேணாலும் நீங்கள் படித்து பாருங்கள். அல்லாண்டா இவன் தான் அல்லாஹ், இவன் தான் அல்லாஹ். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த விஷயத்தை தெரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் எந்த விஷயத்தையும் நடைமுறைப்படுத்த முடியாது. அதனால தான் இந்த இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வை நீங்கள் வணங்கணும். அவனுடைய பண்புகளை வந்து இங்கே சொல்கிறான். அல்லதி, அவன் யார் தெரியுமா? ஜாலலக்கும் அல்லாஹ் ஃபிராஷன், அவன் தான் நீங்கள் வாழுகின்ற இந்த பூமியை ஃபிராஷாக வைத்திருக்கிறான். ஃபிராஷுங்கிற அந்த அரபிக்கு வந்து சாதாரணமாக நீங்கள் சவுதியில் அந்த இருந்தவங்களுக்கு தெரியும். ஃபிராஷ்னு இந்த படுக்கிற பெட்டுக்கு சொல்லுவாங்க, ஃபிராஷ் அப்படிம்பாங்க. அதே தான் இந்த உலகத்தில் அல்லாஹ் சொல்கிறோம். இந்த உலகத்தில் பூமியோட மேற்பகுதி இருக்குல்ல, பெட்டில் படுத்தீங்கன்னா எப்படி நீங்கள் இன்பமாக தூங்குகிறீங்களோ அது மாதிரி இந்த உலகம் முழுவதுமே மனிதர்கள் வாழ்வதற்கான உள்ள வசதிகளை ஃபிராஷாக வைத்திருக்கிறோம், விரிப்பாக வைத்திருக்கிறோம். விரிப்புன்னு என்னது? ஒன்று விரிப்பாக வச்சுருக்கிறது, இன்னொன்று போட்டு படுக்கிற அந்த விரிப்புக்கும் சொல்லுவாங்க அரபியில் ஃபிராஷ் அப்படின்னு சொல்லி. இன்பமான ஒரு விஷயம் இந்த உலகத்தில் எல்லாம் வைத்திருக்கிறான். அதை அங்கெல்லாம் வெளிப்படுத்துகிறான். இது மாதிரி ஒரு விஷயத்தை எந்த கோள்லையுமே கிடையாது. இவன் ஆய்வு செய்கிறான்ல, இன்றைக்கி ராக்கெட் அனுப்புகிறான்ல, நிலவுள்ள தண்ணி இருக்குதா, செவ்வாய்க்குள்ள இடம் வாங்கி போட போகிற சொல்கிறாங்கள, எல்லாம் போய் வேஸ்ட்டாக வந்து பொருளாதாரத்தை வந்து செலவு பண்ணுறான். மக்களுடைய அந்த விஷயத்தெல்லாம் செலவு பண்ணி கோடிக்கணக்கான ரியால்களையும் கோடிக்கணக்கான டாலர்களையும் செலவு பண்ணுறான். செவ்வாயில் தண்ணி இருக்கான்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான், எங்கேயுமே வாழ முடியாது யாருமே. எந்த கோள்லையும் மனுஷர்கள்லாம் வாழ முடியாது. மனிதர்கள் வாழ்வதற்காக படைக்கப்பட்டு இந்த பூமி மாத்திரம் சவால் வர்றான்ல. இவங்க ட்ரை பண்ணி பார்க்குறான், முடியல. கோடிக்கணக்கான செலவு பண்ணுறான், முடியல. சும்மா நம்மளுக்கு ஃபோட்டோ பிடிச்சி அனுப்புகிறான். அந்த தென்மேற்கு பருவத்தில் நான் போயிட்டேன், கீர்த்திசையில் போயிருக்கிறேன், அங்கே போய் பார்த்தா 10 நாள் நின்றுச்சு, நைட்டில் வந்து லைட்டை காணும், அது செத்து போச்சுங்க உடனே. கோடிக்கணக்காக செலவு பண்ணி விட்டு எவ்வளோ அலட்சியமாக சொல்கிறான் பாருங்கள் விஞ்ஞானிகள். அப்போ அல்லாஹ் இங்கே சொல்கிறான், அவன் தான் உங்களை வாழ்வதற்காக இந்த ஃபிராஷ் என்று சொல்லக்கூடிய விரிப்பை உங்களுக்கு படைத்திருக்கிறான், விரிப்பாக வைத்திருக்கிறான் இந்த பூமியை. வசமாய் பினான், இந்த வானத்தை முகடாக வைத்திருக்கிறான். முகடுன்னு என்னது? நம்மளை பாதுகாக்கக்கூடிய விஷயந்தான் வானம். அந்த வானத்திலிருந்து மேலேருந்து வரக்கூடிய துன்பங்களை எல்லாம் அல்லாஹ் வந்து அங்கே தடுத்து நமக்கு இங்கே வச்சுக்கிறான், பூமியில் மாத்திரம். வேறு கோள்களுக்கு அது கிடையாது.
ஓசோன்னு சொல்லுவாங்க, இவங்க கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. இப்போ ஓசோன் படலம் மேலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான தீங்குகளையும் அது காப்பாற்றுகிற மாதிரி அல்லாஹ் வானத்தில் வைத்திருக்கிறான். அந்த ஓசோன் படலம் தான் என்னென்ன தீமைகள் இந்த மனிதனுக்கு இந்த உலகத்தில் வரப்போகிறதோ அதெல்லாம் தடுத்து நிறுத்தி விடுகிறது. பெரிய பெரிய எரிக்கற்கள்லாம் வரும், வந்து அந்த இடத்துக்கு கீழே இங்கே வராது. அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு முகடாக வைத்திருக்கிறான். அப்புறம் சொல்கிறான், அன்சல மினஸ் ஸமாஇ மாஅன், வானத்திலிருந்து உங்களுக்கு அல்லாஹ் நீரை மழை தண்ணீரை இறக்குகிறான். அஹ்ரஜ பிஹி மினஸ் ஸமராத்தி ரிஸ்கல் லக்கும், அதன் மூலமாக இறந்து கிடக்கிற அந்த நிலம் வந்து உயிரூட்ட பெறுகிறது. அதுக்கு பிறகு கனி வகைகள்லாம் வருகிறது, நீங்கள் சாப்பிட்றதுக்காக ரிஸ்கல் லக்கும். ஃபலா தஜ்அலுல் இல்லாஹி அந்தாதம் அன்தும் தாலமூன். அதனால் இதெல்லாம் சிந்திச்சு பாருங்கிறான் அல்லாஹ்வை பற்றி. இதெல்லாம் சிந்திச்சு பார்த்துட்டு அவனுக்கு ஒரு இணையை ஏற்படுத்திடாதீங்க. அவன் போன்று எந்த ஒன்றும் இல்லை, லைஸ கமிஸ்லிஹி ஷையுன், அவனை போன்று எந்த ஒன்றும் இல்லை. இந்த விஷயத்தை வேறு யாருமே செய்திட முடியாதுன்ற அர்த்தம். அதுக்கு அந்த அர்த்தம், இந்த 7 வானங்களை படைக்க எவனால முடியாது, இந்த பூமியை படைக்க எவனால முடியாது, மழையை இறக்க முடியாது, அந்த இறந்து கிடக்கிற அந்த பூமியிலேருந்து பயிர் பச்சைகளை உண்டாக்க யாராலும் முடியாது, அதிலேருந்து கனி வர்க்கங்களை ஏற்படுத்த முடியாது, அதிலேருந்து வருகிற கனிகளை சாப்பிடுகிற மாதிரி வைக்க முடியாது மனிதர்களை. அப்போ இங்கேயே வாழ வச்சு இங்கேயே மௌத்தாக்கி இங்கிருந்தே வெளியேற்க போகிறேன் என்று பல இடங்கள் அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான். அப்போ இதெல்லாம் ஏன் சொல்லிக்கொண்டே இருக்கிறான் என்று சொன்னால், இதெல்லாம் வந்து சிந்தித்து பார்த்து அல்லாஹ்வை நம்ப வேண்டும். சும்மா அல்லாஹ்னு நம்புறது இல்லை, சும்மா எல்லாம் யாரோ சொன்னாங்க அல்லாஹ் அக்பர் அப்படிங்கிறது இல்லை. அல்லாஹ் அக்பர் என்று சொன்னால் அவனை விட பெரியது ஒன்றுமில்லை, அவன்தான் மிகப்பெரிய. நம்ம அவன் இவன் என்பது இந்த பாலினத்தை குறிக்கிற அவன் இவன் இல்லை. இது அவன்னா ஆணை குறிக்கிறதுக்கு அவன், பெண்ணை குறிப்பதற்கு அவள், அதுன்னு சொல்கிறோம்ல, அந்த விஷயத்தில் வர்ற அவன் கிடையாது. அதுன்னு கூட சொல்லிட்டு போகலாம். அதை போன்று அவனை போன்று எந்த ஒன்றும் இல்லை, லைஸ கமிஸ்லிஹி ஷையுன் நல்லா பதிவு செய்யலாம். அதனால் இப்படி நம்பணும். முதல்ல இவ்வளோ வல்லமை உடைய இன்னும் நிறையா இருக்குது. 2000 வசனம் தான் பார்த்துங்க, நம்ம படிச்சிருக்க ஒரு வசனம் தான். 2000க்கு மேற்பட்ட வசனங்கள் அல்லாஹ்வை பற்றியுமே சொல்லுகிறான், அல்லாஹ் தன்னை பற்றி. அப்போ அல்லாஹ் எப்படி தன்னை பற்றி சொல்லி இருக்கிறானோ அதை ரசூலுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். அப்படி சொன்னால் தான் அந்த மக்கள்கிட்ட அதான் சொல்லணும். நம்ம இஷ்டத்தை அல்லாஹ் பற்றி சொல்லக்கூடாது யார்ட்டையுமே. நம்ம இஷ்டத்துக்கு அல்லாஹ் பற்றி சொன்னதுனாலையும் முஸ்லீம்களாக ஏற்றவர்கள் கூட அல்லாஹ்வை பற்றி விளங்காமல் இன்றும் இருக்கிறார்கள். இது வரலாறு சொல்லலாம், சும்மாலாம் சொல்லலை. அல்லாஹ் எப்படி குர்ஆனில் தன்னை பற்றி சொல்லிக் கொடுத்தானோ அப்படியே தான் மக்கள்கிட்ட சொல்லிக் கொடுக்கணும். அல்லாஹ் பற்றி நாம கற்பனை பண்ணி அல்லாஹ் பற்றி ஒன்று சொல்லிக் கொடுத்துருக்காங்க ரொம்ப பேர். அதை பண்ணி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதனால் கூட பல கூட்டங்கள் இன்றைக்கு பாருங்கள், அல்லாஹ் பற்றி சரியாக விளங்காதுன்னா அங்கே போய் நிற்கிறான். நம்ம ஆள் எங்கே போய் நிற்கிறான்? அல்லாஹ் பற்றி ஒழுங்காக விளங்கினாக்கா அல்லாஹ்ட்ட போய் நிற்பான். எல்லாரும் எங்கே போய் நிற்கிறான்? தேவைகளுக்கு அங்கே போய் நிற்கிறான்னு இல்லை. காரணம் என்ன? 600 வருஷத்துக்கு முன்பாக இவங்களாம் ஏற்படுத்தினது யார்? அந்த பாரசீகத்திலேருந்து வந்தவர்கள். வரலாறு சொல்லுது எல்லாம் பாரசீகத்திலேருந்து வந்த அந்த இசைக்கலை வல்லுநர்கள். அவங்கெல்லாம் பாரசீகத்தை சேர்ந்தவங்க. அவங்க என்ன பாட்டு பாடியே கடவுளை வணங்கக்கூடிய கூட்டம். அது பாட்டு பாடி கடவுளை வணங்கக்கூடிய கூட்டம். அந்த கூட்டம் இந்தியாவுக்குள்ளே பூந்து அல்லாஹ்வுக்கு வந்து கற்பனை பண்ணி பாட்டாக படித்து விட்டான் ஒரு பக்கம். அதில் கவரப்பட்டு வந்த முஸ்லீம்கள்லாம் இருக்கிறாங்க. வரலாறு சொல்லுது எல்லாம். அதனால தான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பியூராக அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்கள் குறைவாக ஏன் நம்ம இருக்கிறோம்னு சொன்னாக்க இதான் காரணம். அல்லாஹ்வை விளங்க வேண்டிய முறைப்படி விளங்கவில்லை. அல்லாஹ் பதிவு செய்கிறார், வமா கதருல்லாஹ ஹக்க கதரிஹி, அல்லாஹ்வை விளங்க வேண்டிய முறைப்படியும் அல்லாஹ் சொல்லுகிற மாதிரி விளங்க வேண்டும். அதுக்காக தான் இவ்வளோ வசனங்களை வந்து அல்லாஹ் சொல்லிக் கொடுக்குறான். இன்னும் நிறைய பண்புகள் அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. இந்த தலைப்பில் நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் சொல்லப்பட வேண்டும் என்பதற்காக சில குறிப்பிட்ட பண்புகளை மாத்திரம் நம்ம எடுத்துருக்கிறோம் அல்லாஹ்வை பற்றி. ஏன்னா அதை பற்றி பேசினாலே வரக்கணக்காக பேசணும். 2000 வசனம் சும்மா கிடையாது. அதனால் அல்லாஹ்வுடைய பண்புகளில் முக்கியமான பண்புகளை மாத்திரம் இன்னும் சில விஷயங்கள் இன்ஷால்லாஹ் இருக்குது. அதை இன்ஷால்லாஹ் நாளை தினம் பார்ப்போம். முதல்ல நம்ம விளங்க வேண்டியது என்னது? அல் குர்ஆனை படித்து அதில் அல்லாஹ்வை பற்றி என்ன சொல்லுகிறான்னு நீங்கள் பாருங்கள். தலைப்பு வரையாக போட்டிருக்கிறாங்க அறிஞர்கள் இன்னைக்கு. மாஷா அல்லாஹ் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. சும்மா கிடையாது. ஒரு தலைப்பை எடுத்து குர்ஆன் அவ்வளோத்தையும் படித்து ஒரு தலைப்பின் கீழே கொண்டு வருவதே சாதாரண விஷயம் இல்லை. அதற்காகலாம் அறிஞர்களை வைத்து எல்லாம் வேலை வாங்க இருக்கிறான். நமக்கு ரொம்ப 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 ஈஸியாக இந்த விஷயம் இருக்கிறது. நம்ம கொஞ்சோண்டு செலவு பண்ணோம்னாக்கா இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு தலைப்பு வாரியாக படிக்கும் பொழுது அல்லாஹ்வை பற்றிய பண்புகள் புரியும். அப்போ தான் இந்த சமுதாயத்துடைய கேடுகட்டு நிலையும் நம்மளுக்கு புரியும். எங்கே போய் நிற்கி இந்த சமுதாயம் கவலை வரும் நம்மளுக்கு. ஒரு அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட சமுதாயம், தூதரை ஏற்றுக்கொண்ட சமுதாயம் எங்கே போய் நின்றுக்கிட்டு கஞ்சிக்கிட்டு நிற்குதுங்கிற ஒரு கவலை நமக்கு ஏற்படும். அதற்கு பிறகு இன்னும் கூடுதலாக நம்ம அதை பற்றி அல்லாஹ்வை பற்றி தெரிந்து கொள்கிற விஷயத்தில் ஆர்வப்படுவோம். யாருக்காவது சொல்லுகிற ஒரு வாய்ப்பையும் அல்லாஹ் நமக்கு தந்துடுவான். இவ்வளோ விஷயம் இந்த குர்ஆனுக்குள்ளே இருக்குது இன்ஷா அல்லாஹ். அதில் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்போம், படித்து அதோட பொருளை உணர்வோம், அல்லாஹ்வை முழுமையாக நம்புவோம். அல்லாஹ் சொன்ன மாதிரி நம்ப வேண்டும்.
அதில் அலட்சியப்படுத்தக்கூடாது. ரசூல்னா ரசூல் மாதிரி ரசூல் அல்லாஹ் எப்படி சொன்னால் அப்படி நம்பணும். நம்ம இஷ்டத்து கிடையாது. ஏன்னா அல்லாஹ்வையும் ரசூலையும் பின்பற்றி சொல்லி நரகம்தான். தெளிவாக குர்ஆன் வசனம்லாம் இருக்குது. அல்லாஹ்வை அல்லாஹ் சொன்ன மாதிரி நம்பணும், தூதரை அல்லாஹ் சொன்ன மாதிரி நம்பணும். நம்ம இஷ்டத்துக்கு தூதரை நம்பிக்கிட்டு அவருக்கு ஒரு தகுதியை கொடுத்துடக்கூடாது. ரசூலுக்கு கூட அல்லாஹ் எச்சரிக்கிறான். அதெல்லாம் குர்ஆனில் இருக்குது. எப்படி தூதர் தான், தூதராக இருந்தாலும் தூதர் என்ற அடிப்படையில் அவருக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டும், அவருடைய பேச்சை கேட்க வேண்டுமே தவிர அதுக்கு பியாண்டு அந்த லைனுக்கு மேலே ரசூலுல்லாஹ் புகழக்கூடாதுன்னு நல்லா பல இடங்களில் குரல்லாம் சொல்கிறோம். அதெல்லாம் நம்ம வந்து படிக்கும் போது தான் விளங்கும் இன்ஷா அல்லாஹ். ஆனால் நம்முடைய சமுதாயத்தில் அந்த குறைகள் ஏராளமாக இருக்கிறது. அதனால தான் இவர்கள் வந்து அல்லாஹ்வையும் தூதரையும் பின்பற்றுகிறோம் என்ற பேர் தாங்கிகளாக இருக்கிறார்கள் தவிர முழுமையாக அல்லாஹ்வையும் தூதரையும் பின்பற்ற கூட்டமாக இல்லை என்பதையும் நம் ஆய்வு சொல்லுகிறது. இப்படி பல தரப்பில் நம்முடைய தாவா இருக்க வேண்டியிருக்கு. இன்றைக்கு உலக மக்கள் அனைவருக்கும் இந்த குர்ஆன் வந்து உண்மையான இந்த உலக பொதுமன் ஏன் நம்ம சொல்கிறோம், எல்லாருக்கும் சொல்ல வேண்டியிருக்குது. முஸ்லீம் என்ற பெயர் தாங்கிகளுக்கும் சொல்ல வேண்டியிருக்குது. அந்த முஸ்லீம்களில் வந்து பியூராக எடுக்காதவர்களுக்கும் சொல்ல வேண்டியிருக்குது. குர்ஆனை ஹதீஸை பின்பற்றாதவர்களுக்கும் சொல்ல வேண்டியிருக்குது. அதுக்கப்புறம் முழுக்க காஃபிராக இருக்கிறவர்களுக்கும் சொல்ல வேண்டியிருக்குது. அது மாதிரி யூத கிறிஸ்தவர்களுக்கு சொல்ல வேண்டியிருக்குது. எல்லாத்தையும் அல்லாஹ் சொல்லுகிறான். இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. என்ன தலைப்பு? உண்மையான உலக பொதுமறை இந்த குர்ஆன் தான் இருக்கிறது. இது உலக மக்கள் அனைவருக்குமானது என்பதை நாம் ஆணித்தரமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த குர்ஆனை ஓத வேண்டும், படிக்க வேண்டும், விளங்க வேண்டும். அந்த நல்வாய்ப்பை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்த அருள்புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.